ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஹியூமன்ஸ் பார்ட் 5 தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 போட்டிருப்போம். அதை பார்க்கலாம், மறக்காம பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அது ஒரு ஸ்டோரி கேம், அப்போ தான் அதோட கண்டினியூஷன் புரியும். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் நான் போன பாட்டில் என்ன நடந்ததுன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் காய்ஸ். ஓகே, நம்ம போன பாட்டில் வந்து மிஷன்ஸ் தான் காய்ஸ் முடிச்சிருப்போம். அதாவது இதில் ஜேர்னிக்குள்ளே போனீங்கன்னா ஜேர்னி மிஷனில் எக்ஸ்ப்ளோர் அண்ட் கெதரிங்கில் ஃபேஸ் 2 வரைக்கும் முடிச்சிருப்போம். 3A முடிக்கலனா அது ஃப்ரெண்டு மிஷன் காய்ஸ். நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாதனால அதை நான் முடிக்க போகிறது இல்லை. ஆனால் ஒரு நாள் முடிப்போம் காய்ஸ், கவலைப்படாதீங்க. ஓகே, அடுத்தது வந்து நம்ம மேயர்ஸ் மார்க்கெட்டுன்னு ஒரு இடத்துக்கு போயிருப்போம் காய்ஸ். ஓகே, அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் போன வீடியோ பார்த்தா தெரியும் காய்ஸ். ஓகே, ஆனால் இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா மிஷன் முடிக்கிறது தான் காய்ஸ். ஆனால் நம்ம போன வீடியோவில் அதை காட்டல. இந்த மிஷன் இருந்தால் இந்த ஜேர்னிக்குள்ளே போனீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அண்ட் கேதரிங்கில் 3 ஃபேஸ் இருக்குது காய்ஸ். 3 ஃபேஸில் 7 மிஷன் இருக்குன்னு வைங்களேன். ஓகே, அடுத்த கொம்பாட் கிராஃப்டிங் இருக்குது கைஸ். இந்த டெரிட்டரி மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ், இப்படி மிஷன்ஸ் இருக்குது கைஸ். நான் பார்க்கல. ஓகே, நம்ம எல்லாத்துலேயுமே லெவல் 1 முடிக்கிறோம். அதனால் இந்த மூன்றுத்தில் இருக்க மிஷன்லையும் இன்றைக்கி நம்மளால் எவ்வளோ முடியுதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, அதனால் நான் இன்றைக்கி கொம்பாட் கிராஃப்டிங் மிஷன் தான் முடிக்க போகிறோம். ஓகே கைஸ், அதான் இன்றைக்கான மெயின் கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஆனால் அதுக்கு முதல் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, நேற்று நம்ம போட்ட வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சுங்க கைஸ். நம்ம மேயர்ஸ் மார்க்கெட் போகிற இடத்துல டின்னோடைய கலெக்ட் பண்ணியிருப்போங்க. ஓகே, புதுசாக இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு ஒரு பெட்டை நம்ம அறியாமையே டேர்ம் பண்ணிட்டோம். இந்த நம்ம பேக் பேக்குள்ளே டிவியன்ஸுக்குள்ளே பார்த்தீங்களா, இருந்தால் பார்த்தீங்களா கைஸ் இருக்கான். அதனால் இவனையும் இதே பெட் தான் கைஸ். இதுவும் ஒரு டிக்கிங் பெட் தான். என்னென்னா நம்மளுக்கு ஒரேலாம் கலெக்ட் பண்ணி தரேன் கைஸ். ஓகே, அதனால் நம்ம எடுத்து வைப்போம். அதுக்கு தேவை இந்த ஐசோலேட்டட் செக்யூரேட்டட் சிஸ்டம். இதை கிராஃப்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, சின்ன வேலை தான். நான் ஏன்னா போன பாட்டில் உங்களுக்கு இதெல்லாம் காட்டியிருக்க மாட்டேன். இந்த பாட்டில் கொஞ்சம் விளக்கமாக காட்டுறேன். ஓகே, இந்த இருக்கு கைஸ், இதான் ஃபெசிலிட்டியா என்ன ஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. எதுக்குள்ளேயே போகணும் கைஸ். போனால் இது கிடைக்கும். நான் கிளாஸு, கோப்பரு, மெட்டல், ஸ்க்ராப் இந்த 3மே இருந்தால் ஓகே கைஸ். இப்போ ஓகே, இப்போ என்னென்னா இதுக்குள்ளே போயிட்டு யூஸ் ஃபெசிலிட்டி கொடுத்து இதில் டெபாசிட் பண்ணிங்கன்னா இவர் இன்னும் இருப்பார் கைஸ். இருந்தால் பார்த்தீங்களா போகிறான் ஆளக்கானில். வெளியே போய் எங்கேயாச்சும் மைன் அடித்து கொண்டுப்பாங்க கைஸ். ஓகே, இவன் வந்து வேறையை முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் கைஸ் இந்த பாருங்க கைஸ், வேறு லெவலாக எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான். அப்படி இந்த 200, 400, 300 இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாச்சும் மைண்ட் பண்ணி கொண்டுப்பாங்க கைஸ். ஓகே, ஆளக்கானில். சரி, நம்ம இன்றைக்கான மிஷனை இப்போயே ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ எவ்வளோ நேரம் போப்போன்னு தெரியல கைஸ். பார்ப்போம். எனக்கு இந்த மிஷன்ஸ் பிடிக்குமே இல்லை, கொம்பாட் கிராஃப்டிங். ஏண்டா கன்னெல்லாம் சேவ் சொல்ல சான்ஸ் இருக்குது கைஸ். ஓகே, இன்றைக்கான ஃபஸ்ட்டு மிஷன் என்னென்னா மிமிட்டிக்கில் போயிட்டு ப்ரைமரி ஆர்மர் ஒர்க் பெஞ்சை அன்லாக் பண்ணேன். ஓகே, கியர் ஒர்க் பெஞ்ச். ஓகே கைஸ், இந்த இங்கால தான் மிமிட்டிக் இருக்குது. மிமிட்டிக்குள்ளே போய் கிராஃப்டிங்கில் போயிட்டு கைஸ் இது சிம்பிளாக நான் சொல்கிறேன் கைஸ். ஓகே, பில்டுக்குள்ளே போங்க. சரியா, டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போங்க. ஸ்ட்ரக்சர்ஸா சரி, ஆமாம், ஃபெசிலிட்டிஸ்குள்ளே போயிட்டு கியர் ஒர்க் பெஞ்சுன்னு இருந்தால் அதை தான் இப்போ தேடணும். ஓகே கைஸ், இந்த இருக்குது ப்ரைமரி கியர் ஒர்க் பெஞ்சுன்னு. இதை நம்ம அன்லாக் பண்ணுவோம் இப்போ. ஓகே, மிஷன் முடிஞ்ச ஃபெசிலிட்டிக்குள்ளே போக சொல்லுவாங்க கைஸ். ஓகே, அது இன்னும் தெரியல. மிஷன் முடிஞ்சு காய்ச்சி. ஓகே, இவனுங்க நானும் ஹாவ் அ ஃப்ரெண்டுன்னு நம்மளுக்கு தான் ஃப்ரெண்டு இல்லை. ஓகே, நம்ம இதை ட்ராக் பண்ணுவோம் காய்ச்சி. நம்ம இதிலேயே முடிக்க பார்ப்போம். பில்டு ஆர்மர் ஒர்க் பெஞ்ச். ஆர்மர் ஒர்க் பெஞ்ச் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதா? ஓகே, இதுதான் ஆர்மர் ஒர்க் பெஞ்சா? என்ன வேணும்? கோப்பர் மட்டும் வேணுமா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள். கோப்பர் எடுத்துகிட்டு கிராஃப்ட் பண்ணிக்குள்ளே காட்டுறேன் காய்ஸ். இந்த இருக்காங்க காய்ஸ் நம்மளோட பெட்டு. ஓகே, நான் இங்கே நம்ம வுட் அடிக்க வந்தேன். இந்த பார்த்தீங்களா காய்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு இருக்கான்னு பாருங்க காய்ஸ். இப்படி தான் எல்லா வரையும் அடிச்சு கொண்டு இருப்பான். கண்ட்ரோல் இருக்குது காய்ஸ், கண்ட்ரோல் நான் கொடுக்கணும். இப்போ அவன் பாட்டுக்கு வேலையை பார்க்கட்டும். ஓகே, இதை காட்ட தான் இப்போ நான் உங்களுக்கு கிராஃப்ட் பண்ணி போட்டு அந்த ஆர்மர் ஒர்க் பெஞ்சை கிராஃப்ட் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், இதான் ப்ரைமரி என்னது கியர் ஒர்க் பெஞ்ச். ஃபைனலி இதே நம்ம கிராஃப்ட் பண்ணியாச்சு காய்ஸ். இப்போ பில்டு கொடுத்தா வச்சாச்சு காய்ஸ், வேறு லெவல். இப்போ
ஓகே. இந்த ஒர்க் பெஞ்சில அமோ கூட மேக் பண்ணலாம்ன்னு தான் சொல்லுது. அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பறவைய பார்த்துருப்போம் கைஸ். அது சொல்லிக் கொண்டிருக்கு. இப்ப சிம்பிள் ஒர்னிமென்ட். இந்த இதில நம்ம ஜர்னி முடிக்க முடிக்க அது நம்மளுக்கு எக்ஸ்பி, எனர்ஜி லிங்க்ன்ற இதெல்லாம் தாரானுங்க. ஓகே. பேட்டில் பாஸ்லாம். இப்போ இந்தா இருக்கு. சிம்பிள் ஹீலிங் ஒர்னிமென்ட்டா? சேஜ் ஐயய்யோ! இதில ஒண்ணுமே நம்மள்ட்ட இல்லையே. பாயில்டு வாட்டர். பாயில்டு வாட்டர் நம்மள்ட்ட இல்ல காய்ஸ். ஓகே. அப்படின்னா இப்ப இந்த மிஷன விடுவோம் கைஸ். ஓகே. அன்லாக் மிமிட்டிக் ஹெச்பி ரிகவரி. மிமிட்டிக்குள்ள போவோம். எங்க இருக்கு ஹெச்பி ரிகவரி? இந்தா இருக்கு கைஸ். மிமிட்டிக்ல ஹெச்பி ரிகவரி. இது இன்னொரு மிஷன் தான். அன்லாக் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ். அன்லாக் பண்ணுவோம். ஓகே. இது அது நம்ம இதெல்லாம் இன்னும் கிராஃப்டே பண்ணல காய்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து தந்ததை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை வச்சு தான் காய்ஸ் நம்மளால ஹெச்பியை ஃபாஸ்ட்டாக ஏற்ற முடியும்னு நினைக்கிறேன். இந்தா இருக்கு குயிக் ஆக்டிவேட்டர். ஓகே ஓகே. கிராஃப்ட் பண்ண சொல்லலை தானே? கிராஃப்ட் அண்ட் ஆக்டிவேட்டரா அப்படின்னா? ஓகே காய்ஸ். கிராஃப்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இதாக தானே ஒன்று. ஓகே. ஒன்று கிராஃப்ட் பண்ணுவோம் காய்ஸ். ஓகே காய்ஸ். நீ அந்த மிஷன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு வகையான மரம் வேணும் காய்ஸ். அது நம்ம எங்கே போகிறோண்டா மேயர்ஸ் மார்க்கெட் போய்க்குள்ள நம்ம அந்த ஃப்ளவரை கண்டுருப்போம் கைஸ். ஆனால் இப்போ நம்மள்ட்ட அது இல்லை. பாயில்டு வாட்டர் நம்ம டெல்ல காய்ஸ். பார்த்தீங்களா? இந்த மிஷன் தான் இருக்கலே முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிஷன் தான் காய்ஸ் இருக்கலே முக்கியம். இந்த டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்டில் பில்ட் அ ஸ்டோவ். இதில் தான் காய்ஸ் நம்மளால் டேர்ட்டி வாட்டர் தண்ணியிலேருந்து டேர்ட்டி வாட்டரை கலெக்ட் பண்ணி அதில் சுடு தண்ணி சூடுபடுத்தி சுத்தமான தண்ணியை மாற்ற போகிறோம் காய்ஸ். ஓகே. விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட அடுத்த மிஷன் வந்து பில்ட் அ ஸ்டோவ். ஓகே காய்ஸ். இப்படி தான் நடுவில் மாற்றி மாற்றி மிஷன் செஞ்சு கொண்டிருக்கணும். பில்ட் அ ஸ்டோவ். இவ்வளோ தான் காய்ஸ். பார்த்தோம் ஸ்டோவ் இந்தா இருக்குது. பன்னெண்டா? நம்மளோட 12 இல்லையே. ஓகே கைஸ். ப்ரைமரி ஸ்டோவ் வந்து நம்மள்ட்ட இருக்குது. நம்ம ப்ரைமரி ஸ்டோவே செஞ்சு வைப்போம். ஓகே கைஸ். இதுக்கு என்ன வேணும்? சார்கோல் 30. ஓகே கைஸ். சார்கோல் கிராஃப்ட் பண்ணிவிட்டு இதை கிராஃப்ட் பண்ணிக்குள்ள உங்களை காட்டுறேன் பேயும் போல். ஓகே கைஸ். நம்ம ப்ரைமரி எங்கே வைப்போம்? இங்கேயால வைப்போம் கைஸ். ஓகே. ஓகே காய்ஸ். ஜேர்னி கம்ப்ளீட். இதுவும் முடிச்சாச்சு. ஸ்டோவ் உண்மையிலே முக்கியம் காய்ஸ். ஸ்டார்டிங்கில் செஞ்சுருக்க வேண்டியது இவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ தான் செய்கிறேன். ஏன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் அண்ட் கெதரிங்லேயே ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம் காய்ஸ். அப்படி இருக்கக்கூடாது. ஓகே. இப்போ இதுலேயே மிஷன்ஸ் காய்ஸ். டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்லேயே பாயில்டு வாட்டர் செய்ய நான் அதான் யோசித்தேன். ஓகே. பாயில்டு வாட்டருக்கு இது என்ன காய்ஸ்? ஓகே. டேர்ட்டி வாட்டர் எப்படியா இருக்கு? நான் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணது இல்லை. அதான் சோல்ட்டெல்லாம் கிராஃப்ட் பண்ணலாமா? ஓகே காய்ஸ். டேர்ட்டி வாட்டர் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே காய்ஸ். இப்படி தான் நம்ம டேர்ட்டி வாட்டர் கலெக்ட் பண்ண செய்ய. தண்ணிக்கிட்ட போய் நின்றாலே டேர்ட்டி வாட்டர் என்ன காய்ஸ் அவனே எதுலேருந்து எடுக்கிறேன். நானே தான் ஃபஸ்ட் டைம் கலெக்ட் பண்ணுறேன். ஓகே. 15 30 45 இப்படி கலெக்ட் பண்ணி ஓகே ஸ்டொப் பண்ண வரையும் கலெக்ட் பண்ணி கொண்டே இருப்பானா? ஓகே. 100 வந்துட்டு காணும் அப்பா நல்லா இருக்குது காய்ஸ். இப்படி இது சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது. ஃபுட்டும் டேர்ட்டி வாட்டரும் இருந்தால் நம்மளால் செய்ய முடியும். ஓகே. நம்ம 5 செஞ்சு வைப்போம். இதுக்கு வந்து 9 செகண்ட். ஓகே. 5 9 செகண்டில் வந்துருமாங்க. நல்லா இருக்குது. டைமும் ரொம்ப குறைவாக இருக்குது.
நல்லா போகுது கைஸ் மேலே கேம், எனக்கு பிடிச்சிருச்சு. ஓகே, இந்த மிஷனும் கம்ப்ளீட். அடுத்த மிஷன் என்னென்னா மேக் எனி டிஷ் ஆன் ஸ்டவ். ஓகே, ஏதாச்சும் என்ன டிஷ் வேணாலும் இந்த ஸ்டவ்வில் செய்ய கைஸ். ஓகே, ரோஸ்டட் கோனுக்கு அப்பா நம்மள்ட்ட ஒரு கோன் இருக்குது, நம்ம இதே செய்வோம். இது 5 செகண்டில் வந்துடும் கைஸ். ஓகே, இந்த மிஷனும் கம்ப்ளீட். யூஸ் டிவியேஷன் ஸ்கில் இன் பேட்டில். ஓகே கைஸ், இப்போ எங்கேயாச்சும் சண்டைக்கு போய் நம்ம இங்கே பாருங்க கைஸ், இப்போ இவர் வெளிக்கிட போகிற அவன் கதவை திறந்து வச்சதுனால அப்படியே நடந்து போகிற மாதிரி காட்டான், இல்லைன்னா டெலிபோர்ட் ஆகி போயிடும் கைஸ் அதுவே. காய்ஸ் இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகே, நம்மளுக்கு தலைவர் மாட்டிட்டார். இப்போ நம்ம இதுகிட்ட டிவியேஷன் பவரை யூஸ் பண்ணுவோம் காய்ஸ். காய்ஸ் இது என்ன காய்ஸ், மான்லாம் போய் அடிக்குது. ஓகே, நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அது போய் அடிச்சிருச்சு காய்ஸ். ஓகே, மான் என்ன பண்ணி சொன்னது. ஓகே, பொறுங்க கைஸ், கம்ப்ளீட் ஆகிட்டான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இதில் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்டில் ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இதில் நம்ம ஏற்கனவே 2 கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம் கைஸ். ஓகே, ஆனால் நம்ம இப்போ அடுத்தது வந்து அந்த இதில் ஒன்று தான் கைஸ் இருக்குது, இதே நம்ம முடிச்சிடுவோம் சரி எண்டுக்கான மெயின். ஓகே ஓகே இதில் நம்மளால் வெப்பன்ஸ் கிராஃப்ட் பண்ண முடியுது காய்ஸ். நம்ம இப்போ ஒரு ஒர்க் பெஞ்ச் செஞ்சோமல்லோ, இதில் ப்ளூ பிரிண்ட் அன்லாக் பண்ணால் ஓகே AK-47 ப்ளூ பிரிண்ட் இருக்குது காய்ஸ். இதுக்கு என்ன வேணும்? ஓகே, இது ஏதோ ஸ்கிராப் மெட்டலா? ஓகே, இது செஞ்சு எடுத்துடலாம் காய்ஸ், நம்ம செஞ்சிடலாம் காய்ஸ், நம்ம நினச்சா செஞ்சிடலாம். க்ரோஸ்போ இருக்குது, பிஸ்டல் கூட செய்ய முடியும் காய்ஸ். கிளப்பும் இது என்னது, இதுவுமே கிளப்பு, ஆனால் இது டோர்ச் கிளப். இது வெப்பன் கிராஃப்டிங் கைஸ், நம்மளால் வேறு லெவல் கைஸ் பிஸ்டலும் செய்ய முடியும். நம்ம இப்போதைக்கு செய்ய போகிறதில்ல. ஹெல்மெட்லேயும் ஓகே புதுசு புதுசாக இருக்குது ஆர்மர். ஓகே, க்ளவுஸு, ஷூஸு, மாஸ்க், ஃபேஸ். ஓகே ஓகே, நம்மளால் ரிப்பேர் பண்ண முடியுமா? என்னென்னவோ ஐட்டம் கேட்குறாங்க ரிப்பேர் பண்ணதுனால. ஓகே, நல்லது தான் போல் செஞ்சது, நல்லா அந்த மிஷன் பார்த்தது. நம்ம நினச்சா கன் செய்ய முடியும் காய்ஸ் நம்மளால். இப்போ பிஸ்டலும் என்னது AK. ஓகே, இப்போ நம்ம அந்த ஓனிமெண்ட்டுக்கான லூட் எடுத்துகிட்டு வரோங்க காய்ஸ். சரியா, உங்களுக்கு நான் தேடி போயிட்டு எங்கே இருக்குன்னு அந்த தாவரம் ஒன்று தேடணும் காய்ஸ், அது எங்கே இருக்குன்னு பார்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இந்த ஈவெண்ட்டில் தான் காய்ஸ், ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் பொருங்க காய்ஸ் காட்டுறேன். அந்த பேக் பேக்கில் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டியில் இது இருக்குது, எனக்கு நாய் ஒன்று தந்தாங்க காய்ஸ், டோபர்மன் உண்டு. பொருங்க யூஸ் கொடுத்து பார்ப்போம். ஓகே, செலக்ட் 1 பிளாக் புக் லேபரடோர். நம்ம டோபர்மன் கொடுப்போமா? கோம்ஃபையை கொடுப்போம். ஓகே காய்ஸ், டிவியேஷனா? நாய் ஒரு டிவியேஷனா? ஆமாம் இருக்கா நம்மள்ட்ட? காய்ஸ் ஐயோ இருக்கு காய்ஸ் நாய், ஆனால் நம்மளை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு தான் லூட் இல்லை. ஓகே காய்ஸ், நம்ம திருப்பி இன்னொன்று கிராஃப்ட் பண்ணியிருக்கோம் காய்ஸ். இப்போ அதுக்குள்ளே நம்ம இதை செய்யலுமான்னு பார்ப்போம். ஓகே, டோபர்மேன் கார்டு டெபாசிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன நடக்க போகுது? அங்கே ஏதாச்சும் நம்ம கூட இருக்கான்னு. ஓகே காய்ஸ், அதில் பவர்லாம் 0ல் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்டிவ் ஸ்கோர். அப்போ அதெல்லாம் ஏறணும் காய்ஸ் எனர்ஜி. ஓகே காய்ஸ், இந்த டிவியன் பவர்னு மேலே இருக்குது சரியா, அது வந்து 30க்கு மேலே வந்தோடனே தானாகவே ஆக்டிவ் ஆகிருமா. இப்போ அந்த என்னோட இன்னொரு 2 பெருசு இருக்குது, என்னை மைண்ட் பண்ணி கொண்டு அதை மாதிரி. ஓகே காய்ஸ், இப்போ நம்மளோட மெயின் மிஷனான என்னது
அந்த ஒனியன் அதை செய்கிறதுக்கு தேவையான மூலப்பொருளை எடுத்துகிட்டு வரேன் கைஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்க வரேன். ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், இந்த இருக்குது காய்ஸ். ஓகே, நம்மளுக்கு நான் ஏற்கனவே ஒன்று எடுத்துட்டேன். இதோட 2 ஓகே, இன்னும் 2 இருக்குது. வேறு லெவல், வேறு லெவல். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்மள்ட்ட பாயில்டு வாட்டருமே இருக்குது, இதுவுமே இருக்குது. ஓகே, இதான் எனக்கு தெரிஞ்சு அந்த கொம்பேட் கிராஃப்டிங்கோட லாஸ்ட் மிஷன், அதாவது ஃபேஸ் 1ல். இதே மாதிரி இப்படி ஓகே ஓகே, இது ஓப்பன் ஆகிடுது காய்ஸ் நம்மளுக்கு. இது என்னது அம்யூனிகேஷன் 1 ஆமோ. ஆனால் காய்ஸ் நம்ம ஃபேஸ் 2 வந்து இப்போ முடிக்க போகிறதில்ல காய்ஸ். ஏன்னா அப்போ இந்த வீடியோ நல்லா பெருசாக போயிடும். அதனால் நம்ம இந்த மிஷனோட இந்த ப்ரொஜெக்டோட ஃபேஸ் 1 முடிக்க போகிறோம் காய்ஸ். ஓகே, இதுவும் முக்கியம், ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுறது. ஓகே காய்ஸ், நம்மளுக்கு இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு ஏதோ அந்த டொனிக்கன் ஏதோ கிடச்சிருக்கா. ஒன்று சாப்பிட்டுப்போம். ஒன்று தான் வந்திருக்கா. இல்லை காய்ஸ், அதை சாப்பிட முடியலை. ஓகே, அதனால் நம்ம வந்து ஓகே காய்ஸ், ஃபேஸ் 1 கம்ப்ளீட். காய்ஸ் இதில் மிஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். வெப்பன் கிராஃப்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ கன்ஃபார்ம் வெப்பன் கிராஃப்டிங்காக தான் இருக்க போகுது. எல்லோரும் வெயிட் பண்ணுங்க காய்ஸ். ஓகே, அதனால் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் பில்ட கேம்ப் சைட் ஒன்ஸ். ஓகே, கேம்ப் சைட் கட்டியாங்க கைஸ். கேம்ப் சைட் வந்து எப்படி கட்டுறா போகிறோம் கைஸ், காட்டுறோம். ஆனால் பாட்டு கேட்குது, பாட்டு சரியில்லை. ஓகே, தலைவர் அங்கே நிற்கிறாரு, அங்கேருந்து ஓடி வராங்க கைஸ். ஓகே, பில்டில் இருந்தாரு கைஸ் கேம்ப் சைட். ஓகே, ரோட்டில் கிராஃப்ட் பண்ணிடலாதா. ஓகே கைஸ், பில்டு பண்ணியாச்சு. இதுலேயே நம்மளால் வெப்பன்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ண முடியும். இது எல்லாமே இருக்குது கைஸ். நம்ம இப்போ தனித்தனியாக செய்கிறதுக்கு இது ஒன்றை வச்சாலே ஓகே கைஸ், எல்லாமே வந்துடுது. நல்ல விஷயம் தான், இது இருக்கட்டும் கைஸ் அப்படி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மிஷன் என்னடா ஜேர்னியில் ஸ்டோரேஜ் எக்ஸ்பென்ஷன் அன்லாக் பண்ணேன் கைஸ். ஓகே, மிமெட்டிக்குள்ளே போயிட்டு பில்டிங்கில் இந்த கைஸ் பேசிக் ஸ்டோரேஜ். ஓகே கைஸ், 2 தான், 2 டிஎன்ஏ மாதிரி இருக்குது. அது கேட்குறேன். கட்டிலெல்லாம் அன்லாக் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. அதில் இருந்துச்சு கைஸ். ஓகே, இப்போ அடுத்த மிஷன் ஸ்டோரேஜ் கிரியேட் கட்டணும். ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் கிரியேட் கட்டியாங்க கைஸ். ஓ, எனக்கு தெரிஞ்சு 2 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் கிரியேட் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அன்லாக் பண்ணதில். ஓகே, ஸ்டோரேஜ் கைஸ். ஓ, இதுவும் ஸ்டோரேஜ் தானே கைஸ், கோப்பர் மெட்டல் தானே. நம்ம கடைசியாக இருக்க ஸ்டோரேஜ் அன்லாக் பண்ணுவோம். என்ன ஸ்டார்டிங் ஸ்டோரேஜ் வேஸ்ட்டு. சரி, நம்ம இப்போ தானே ஃபஸ்ட்டு கட்டப்போ ஸ்டோரேஜ் என்னத்துக்கு, நம்ம இந்த இதையே கட்டுவோம் கைஸ். இது கட்டுறதுக்கே இது இல்லையா கைஸ். ஸ்க்ராப் மெட்டல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் கைஸ். ஓகே, அதுக்கண்டு தான் கைஸ் இந்த மிஷின் இருக்குது. இந்த மிஷினில் போயிட்டு இந்த நம்மளுக்கு சும்மா அந்த மேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் சில பல இது கிடைக்கும் கைஸ். ஓகே, இந்த மாதிரி இந்த லூட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஸ்க்ராப் மெட்டல் தருவாங்க. இந்த இப்படி நிறைய தருவாங்க கைஸ். ஓகே, நல்ல விஷயம். ரப்பர் ஃபேப்ரிக்கெல்லாம் இதுலேயும் எடுக்கலாம். அதுக்கு தான் மேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நல்லா. நான் கொஞ்சமாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், எனக்கே இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸ்டோரேஜ் எங்கே வைப்போம். ஓகே கைஸ், ஓகே கைஸ், இப்போ அடுத்த மிஷன் என்ன பார்த்தேன், பார்த்துட்டு அப்போ இப்போ நம்ம ஏதாச்சும் எடுத்து வைக்கணுமாங்க கைஸ். டெபாசிட் பண்ணுற. ஓகே, ஓகே கைஸ், கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ அந்த ஜேர்னியில் இருக்க இந்த ஃபுல் மிஷனையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேறு லெவல். ஓகே, இங்கால இருந்து கைஸ் என்ன கைஸ், இங்கால இவ்வளோ மிஷன் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வீடு கட்டுற மிஷன் தான் கைஸ் இது. ஓகே, அடுத்து பெட்டு கட்டுறது தான்.
ஓகே காய்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நல்லா இருந்துச்சு காய்ஸ். அடுத்த வீடியோ இனிமேல் நல்லா இருக்க போகிறோம் நம்புறேன். ஏன்டா நம்ம வெப்பன்ஸ் எல்லாம் கிராஃப்ட் பண்ண போகிறோம் காய்ஸ். வித் ஆர்மர்ஸ் எல்லாம் புதுசாக கிராஃப்ட் பண்ண போகிறோம் காய்ஸ். அதனால் அடுத்த வீடியோக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது விடைபெற உங்களோட சீரியஸ் கேமிங் காய்ஸ். பாய் பாய் பாய்.